இன்னைக்கு ஒரு காய் ஒரு சமையல்ல வந்து சேப்பங்கிழங்கு ஸ்பெஷல். சேப்பங்கிழங்குல வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா மோர் கூட்டு, சேப்பங்கிழங்கு கூட்டு குழம்பு, அப்புறம் வந்து சேப்பங்கிழங்குல வந்து ஸ்டஃப்ட் கறி. நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் பண்ற மாதிரி எண்ணெய் சேப்பங்கிழங்கு. ஆமா. அது உள்ள சேப்பங்கிழங்குல வந்து ஸ்டஃப் பண்ற மாதிரி. ஆமா. டைம் இருந்தா வறுவல் பார்க்கலாம். இல்லனா இந்த மூணு ஐட்டம். ஓகே. ஆமா. ஏன்னா நம்ம சாதத்துக்கு வந்து இந்த கூட்டு குழம்பு போட்டு சாப்பிடலாம். இந்த அது வந்து தொட்டுக்கிறதுக்கு மோர் கறி மாதிரி நல்லா இருக்கும். அந்த மோர் கூட்டு நல்லா இருக்கும். இல்லை இந்த இதுக்கு இந்த ஸ்டஃப்டும் நல்லாயிருக்கும். இதே வந்து அப்படியே சப்பாத்திகள் நல்லா இருக்காது. சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், பூரி சப்பாத்திக்கு. தோசை இட்லிக்கு சுமாராக இருக்கும். உப்புமா பண்ணால் உப்புமாவுக்கு அது நல்லாயிருக்கும். அது ஓகே. ஸோ அதான் எனக்கு எடுத்து வச்சுருக்கேன். கூட்டு குழம்பு இல்லை, ஃபஸ்ட்டு அந்த மோர் கூட்டுக்கு வந்து மோர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் நல்லா கெட்டி தயிர், புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஆமாம். அப்புறம் வந்து இது சேப்பங்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துட்டு இருக்கேன். அது ரொம்ப வேக வைக்கல, தொட்டா தண்ணி வருங்க அப்படி இருக்கு இல்லையா, தொட்டா அம்மங்கு அப்படி அந்த ஓரளவுக்கு 3/4 அளவுக்கு 80% வேக வச்சுருக்கேன். அதை அப்புறம் வந்து என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, வெந்தயம், பெருங்காயம், ஜீரகம் இது. அப்புறம் வந்து இது வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு பொடி வந்து 5 பொடி. என்னென்னா கடலமாவு 1 டீஸ்பூன் நல்லா கோபுரமாக, வெறும் மிளகாப்பொடி, அப்புறம் வந்து கொத்தமல்லி மல்லிப்பொடி, உப்பு, மஞ்சள் பொடி. எதுவும் வறுக்கல இன்னும் பண்ணல, எல்லாம் பச்சையாக தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே. இது வந்து இப்போ இது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். அந்த சேப்பங்கிழங்கு வந்து அது எவ்வளோ எடுத்து ஒரு கிலோ எடுத்துருக்கியா? 1/2 கிலோ இருக்கும். மொத்தம் 1.5 கிலோ இருக்குது. இப்போ மொத்தமாக வேக வச்சு எல்லாத்துக்கும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் சேர்த்து? ஆமாம். இப்போ கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இப்போ அடுப்பில் வந்து இது வச்சுருக்கேன், எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெயிலேருந்து கடுகு, வெந்தயம், பெருங்காயம், ஜீரகம் போட்டு வெடிக்கட்டும். மாவு கொஞ்சம் ஒரு டீஸ்பூனு, வெறும் மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, உப்பு, மஞ்சள் பொடி எல்லாத்தையும் நல்லா அப்படி கலந்துட்டு அந்த இதையும் போட்டு கலந்துடுறேன். அந்த சேப்பங்கிழங்கையும் கலந்துடுறேன். இது அப்படியே பொரித்தல் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பண்ணலாம்ல? ஆமாம், அப்படியே பொரித்தல் பண்ணிடலாம். எல்லோரும் எப்பயுமே பொரித்தல் பண்ணுவோம். நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம். ஆக்சுவலாக இந்த வறுவல் மாரிலாம் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இது பண்ணுவோம். இப்போ இந்த மோர் கூட்டுக்கும் மோர் குழம்புக்கும் என்ன வித்தியாசம்? மோர் குழம்பு வந்து நம்ம தனியாக, பச்சை மிளகாய், தேங்காயெலாம் அரைச்சி விடுவோம். இது தேங்காயெல்லாம் கிடையாது. ஏன் இப்படி மோர் கூட்டு மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, எல்லாமே கொஞ்சம் இந்த ரூட் வெஜிடபிள் இருக்குல்ல, இந்த சேனக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்குலாம் கொஞ்சம் ஹீட்டு. இந்த ஹீட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் அது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தயிர் அதேமாதிரி அந்த ஹீட்டு தான். அப்போ மோர் கூட்டு தான் கரெக்டு. அப்போ கடைஞ்சிடுறாங்க. இப்போ இதை வெடிச்சிடுது இல்லையா, இதை போட்டுறேன். ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணேன். அந்த மிளகாப்பொடி வாசனை போகணும், அந்த மல்லி வாசனை, பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். 2 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு அதை கடைஞ்சிக்கிறேன். நீங்கள் சொன்ன தயிர் வேண்டாம், மோராக விட்டுறேன். மோர் கூட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக நறுக்கணும்ல? ஆமாம், கொஞ்சம் தான் இருக்கும். இது அப்படியே ஆயிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அப்படியே கொஞ்சம் அப்போ தான் அந்த பச்சை வாசனை போட்டோம். நடுவில் இந்த சைடு வந்து நான் அந்த கூட்டு குழம்புக்கு வறுத்துன்றேன். ஓகே. கூட்டு குழம்புக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, துவரம்பருப்பு நல்லா ஒரு 3 டீஸ்பூன், பெரிய அளவில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து 1/2 டீஸ்பூன் 3/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம், இது இருப்பார் வெந்தயம். அப்புறம் எவ்வளோ குழம்புக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகா, தேங்காய் விட்டுட்டு இது 3த்தையும் நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துட்டுருவேன். வறுத்துக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டியா? எண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கேன். மிளகா, துவரம்பருப்பு, வெந்தயம் ஆறுனோடனே அரைச்சிக்கிறேன். வதக்கின்ட்டேன். அதாவது கொஞ்சம் கடுகு, பெருங்காயம், கொஞ்சம் வெந்தயம் போட்டுருக்கேன் இல்லையா, அது அதில் வந்து சேப்பங்கிழங்குல எல்லா பொடியும் போட்டு கலந்துட்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் சொன்ன கொஞ்சம் மோர் வந்து சிலிப்பின்ட்டேன். தயிர் சிலிப்பின்ட்டுருக்கோம் இல்லையா? சாரி, தயிர் சிலிப்பின். ஒரு 2 மினிட்ஸ் கொதி வரட்டும். அப்படியே எடுத்து இறக்கிட வேண்டியதான். மோர் கூட்டு ரெடி ஆகிடும். மோர் கூட்டு ரெடி ஆகிடும். சேப்பங்கிழங்கு மோர் கூட்டு. பார்த்தீங்களா, ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். கொதி வரும்போது கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறேன். ஆயிடுத்து.
இந்த கடுகு போட்டேன். அப்புறம் வந்து இது எப்படி வேணால் நறுக்கிக்கலாம் இந்த கூட்டு குழம்புக்கு. அது கூட்டு குழம்பு என்னென்னா நம்ம பொருத்தூள் ஒன்றும் பண்ணாத அன்றைக்கி ஒரு இது மட்டும் அப்படியே சாப்பிட்ற மாதிரி. ஓகே. போட்டு இதையும் போட்டுட்டு 2 கருவேப்பிலை போடுறேன். புளி வந்து நார்மலாக குழம்புக்கு எவ்வளோ எடுத்துக்கோ அந்த புளி, இந்த புளியை கரைச்சி விட்ருணும். இது உப்பு மஞ்சப்பொடி போட்டுறேன். உப்பு போட்டேன். கொஞ்சம் அந்த புளி வாசனை போகணும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சண்டை இல்லையா விழுது, அதை போட்டுருவேன். அரைச்சண்டேன் இல்லையா, அரைச்ச விழுதை போட்டுட்டாச்சு. இது கொதிச்சோடனே கொஞ்சம் கெட்டியாகும். அவ்வளோதான். நல்லா கொதி வரணும். கொதி வரட்டும், நல்லா கொதி வரட்டும். இது வந்து கூட்டு குழம்பு. கூட்டு குழம்பு. ஸோ மோர் கூட்டு ரெடி, கூட்டு குழம்பு ரெடி. அடுத்தது இந்த ஸ்டஃப் ஒரு கறி பண்ண போகிறோம்ல. ஆமாம், இந்த ஸ்டஃப்டு கறி இருக்குல்ல, உங்கள் ஐடியா அது. சரி, ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். ஆக்சுவலாக எப்படின்னா பண்ணி பார்ப்போம். பண்ணதில்லை ஆக்சுவலாக, ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் நான். ஓகே. நம்ம இதெல்லாம் பண்ணுறோம்ல, ஸ்டஃப் பண்ணுறோம்ல, இந்த வெண்டைக்காயில் பண்ணுற மாதிரி. கேப்சிகமில் பண்ணுவேன். கேப்சிகம், கத்திரிக்காய், கேப்சிகம், இப்போ வெண்டைக்காய் பண்ணுவோம் அடிக்கடி. ஆமாம். இது வந்து பண்ணதில்லை, ட்ரை பண்ணுறேன். வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, இஞ்சி, தக்காளி, புதினா, சேப்பங்கிழங்கு. ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இது இருக்கு இல்லையா, வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அந்த வேர்க்கடலையே நல்லா வந்து நல்லா அரைச்சிக்கிறேன். அதாவது நல்லா மாதிரி திக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். ஓகே. அது அரைக்கும் போது இஞ்சியும் தக்காளியும் தனியாக அரைச்சிப்பேன். அது வந்து கிரேவிக்கு இஞ்சி, தக்காளி, புதினா அது வந்து கிரேவிக்கு. இப்போ இதுக்கு வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் காரம் போட்டுப்பேன். காரத்துக்கு வந்து மிளகு பொடி போடலான்னு இருக்கேன். அது போட்டேன். சூப்பர். வேர்க்கடலை, மிளகு, உப்பு, இது நல்லா பொடி பண்ணிக்கிறேன் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு இதை பொடி பண்ணிக்கிறேன். ஓகே. ஆயிடுச்சுல, நல்லா கொதி வந்துட்டு வாசனை வருது இல்லை? நல்ல வாசனை வருது. ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே. கொஞ்சம் இப்படி கட் பண்ணிடலாம். இப்படி ஓகே. கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கொஞ்சம் இப்படி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எடுத்துட்டு ஓகே, கொஞ்சமாக எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா திருப்பி மூடிடணும். அது அப்படி மூடிட்டு அந்த இதை வச்சு இது பண்ணிடுறது. சின்ன குச்சி வச்சு குத்திட வேண்டியது. ஆமாம், கொஞ்சம் உடையாமல் இருக்கும். குக் பண்ணும்போது உடையாமல் இருக்கும். ஆமாம். கொஞ்சம் வேகிற வரைக்கும் சாப்பிடும்போது எடுத்து போட்டுடணும். அதை இப்படி வச்சுட்டுருணும். ஓகே. பரவாயில்ல, புதுசாக சொல்கிறீங்க, கரெக்டாக தான் வருது. நல்லா தான் இருக்கும். கட் பண்ணிவிட்டு இந்த இதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது அப்புறம் உள்ளே போட்டுக்கலாம். சாப்பிடும்போது முழுக்க இல்லாமல் அப்படி எடுத்துட்டேன். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் தான் இருக்குது. என்ன சேப்பங்கிழங்கு வந்து ஃபுல்லாக சாப்பிடும்போது கூட்டாக இருந்தாலும் குழம்பு இருந்தாலும் கொஞ்சம் குழக்குழன்னு இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி நடுவில் நீ ஸ்டஃப் பண்ணும்போது அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மூடிட்டு குழந்தைலாம் சாப்பிடும்போது சொல்லிடணும், அந்த குச்சி எடுத்துக்கணும். சூப்பர். இது எல்லாத்தையுமே பண்ணிடுறோம். அதுக்கு வேக வைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம். அது என்னென்னா, இது ஓப்பனாக வச்சுட்டா பிரச்சனை இல்லை. சப்போஸ் குக்கரில் வைக்கும்போது கொஞ்சம் ஜலம் கம்மியாக விட்டுட்டு அதே மாதிரி கொஞ்சம் ஒரு விசில் அப்படி எடுத்துடணும். ஆமாம், ரொம்ப குழஞ்சிடும். இன்னொன்று என்ன பண்ணணும்னா, வேகும்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். அப்படியா? அப்போ தான் இந்த காயில் வந்து ஒரு டேஸ்ட் வரும். இல்லைன்னா சப்போஸ் இதானா கூட. இப்போ இந்த இது நம்ம வந்து இந்த மசாலாவுக்கு வந்து வேர்க்கடலை போட்டிருக்கோம். வேர்க்கடலையும் வந்து பச்சை பட்டாணி கூட போடலாம்ல. பச்சை பட்டாணி போடலாம். இது கொஞ்சம் யாருந்துச்சு வேர்க்கடலைன்னா கொஞ்சம் இது சப்புன்னு இருக்கிறதுக்கும் சரியாக இருக்கும்ண்ணா. பச்சை பட்டாணி அது மாதிரி என்னென்னா போடலாம். இது என்னென்னா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குற சாப்பிட்றவங்களுக்கு ஆசையாக இருக்கும், சாப்பிட்ருவேன். ஆமாம். கொஞ்சம் மாதிரி பெருசாக இருந்ததுன்னா, பெரிய கிழங்கு இருந்தால் நல்லாயிருக்கும். அதான் நீ சொல்கிற மாதிரி இந்த வேக வைக்கிறதுல கொஞ்சம் டெக்னிக் இருக்குது. நல்லா அப்படி ஓட்டை வந்து பெருசாக வந்ததுன்னா நல்லாயிருக்கும். போகிறோம். நீ சமையல் பார்த்து நல்லா எனக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுது ஜெஸ்ஸி.
எப்பயுமே தெரியும் என்ன இப்போ நீங்கள் சொல்கிற ஐடியா தானே சமைக்கிறேன். உங்கள் ஐடியா தான் கரெக்டாக இருக்கும். நல்ல ஐடியா இல்லை எல்லாத்தையும் என்னென்னா ஒட்டிக்காது. அப்படி போட்டு வச்சிட்டோம்னா இது வந்து இந்த இது கிடைக்கிறது இந்த கோபி மஞ்சள்லாம் சாப்பிடும்போது ஹோட்டல்லாம் கொடுக்குறாங்களே அந்த மாதிரி. இது ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு மிச்சம் இருக்குது. இது அப்படியே அதுக்கு இதில் போட்டுறேன், கிரேவியில் போட்டுறேன். இப்போ கிரேவி கரைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு எடுத்து வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து புதினா வாசனை பிடிக்கிறவா போட்டுக்கலாம். சப்போஸ் புதினா வாசனை வேணும்னா வேண்டாம், பரவாயில்ல. நான் கொஞ்சம் இந்த டைப் வரட்டுன்றதுக்கப்புறம் அப்புறம் இஞ்சி. காரம் வந்து மோஸ்ட்லி இஞ்சி தான் ஜாஸ்தி இருக்கும். 2 மிளகா தான் போட்டுக்கேன். மிளகு போட்டுக்கணும். மிளகு இதில் போட்டேன் இல்லையா, போடல. ஸோ இஞ்சி போட்டுன்ட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டுக்கேன். இந்த ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பிடிக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுருந்தேன். இப்போ இதுக்கு வந்து அந்த மொத்தம் எவ்வளோ வேணுமோ அது உப்பு போட்டுருக்கணும். உப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடி. அது மாதிரி காரத்துக்கு வந்து 2 மிளகா. ரொம்ப வேண்டாம், காரம் ரொம்ப வேண்டாம். சொல்லிட்டேன், அது 2 மிளகா. இப்போ இதை நான் வந்து அரைச்சிட்றேன் நைஸாக. கொஞ்சம் இந்த குருமா டைப்பில் டிஃபனுக்கு சாப்பிட்லான்னால கொஞ்சோண்டு கிராம்பு கொஞ்சம் இந்த பட்டை போட்டுக்கிறேன். இது உடம்புக்கு நல்லதுனால போடுறேன். இந்த வேணான்னா விட்டுடலாம். அது இப்போ நைஸாக அரைச்சிக்கிறேன். எண்ணெயில் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டிருக்கேன். போட்டு அரைச்ச விழுதும் இல்லையா, இந்த அரைச்ச விழுதை போட்டுறேன். அப்படி எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி இதை அப்படியே போட்டு வந்துடுறேன். ஆமாம், அப்படியே போடலாம். பக்கத்தில் கஷாயம் ஆயில் இருக்குல்ல, கஷாயம் ஆயில். என்ன பண்ணணும், இப்போ அப்படியே உள்ளே மெதுவாக பார்த்து மெதுவாக அப்படி வச்சிடணும். அடுப்பு சிம்மில் வச்சிடணும், கொஞ்சம் பெருசு வைக்க வேண்டாம். அப்போ என்ன ஆகும்னா இது நல்லா அந்த பச்சை வாசனை போகிறதுக்கும் இந்த இதெல்லாம் உள்ளே போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். திருப்பி விடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பி விடணும், உடஞ்சிடாமல் இருக்கிற மாதிரி. இது இந்த எண்ணெய் மசாலாலாம் கொஞ்சம் வற்றணும். ஆமாம், வத்துட்டு இது அப்படியே இது மாதிரி ஆகிடும், கறி மாதிரி ஆகிடும். 2 வரணும் இல்லையா. கொஞ்சம் மிச்ச பொடி இருந்தது இல்லையா, அதே அப்படியே போடணும்னு அவசியம் இல்லை. தூவிட்டேன், அப்படியே தூவிட்டு அடுப்பில் சிம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் கரெக்டாக திருப்பி விட்டால் உடஞ்சிரும். மெதுவாக திருப்பி விடணும். உங்களுக்கு இந்த இதுமாரி கிரேவி வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி வேணாம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அப்படியே விட்டுட்டு அப்படியே எடுத்துக்கலாம். அப்படியே இப்போ எடுத்துடலாம். கிரேவி வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல்லாக வத்துறவருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். இது வந்து நார்மல் வறுவல் தான். என்னென்னா இந்த மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கொஞ்சம் மிளகு பொடி, உப்பு, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு அரிசி மாவு, கொஞ்சோண்டு ரவை. இது என்ன பண்ணிருந்தா கொஞ்சம் ஜலம் விட்டு இதை அப்படியே குழப்பிட்டுருவேன். இல்லை அப்படியே கூட இதில் போட்டு அப்படியே பரட்டின்ட்டு கொஞ்சம் அடுப்பில் சிம்மில் வச்சு வறுக்க வேண்டியதான். ஸோ என்னென்ன பொடி நான் இருக்கு இல்லையா, மல்லிப்பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, மிளகு பொடி, அரிசி மாவு, உப்பு, ரவை, கொஞ்சம் ரவை வந்து கிறிஸ்பிக்காக போட்டிருக்கேன். ஆமாம், எப்படி சூப்பர். இப்போ எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம், ரவுண்டாக கட் பண்ணிட்டு அந்த பொடி அப்படியே தூவினாலும் சரி, இல்லை கொஞ்சம் ஜலம் விட்டு பெசறினாலும் சரி, எது வருதோ பண்ணிக்கணும். பண்ணிக்கிறேன். நல்லா கலந்துட்டேன். உப்பு இருக்கிறதுனால என்ன கேட்டால் அப்படியே இதாகிடும். கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு பெசரிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சோம்னா அது அப்படியே அந்த உப்பில் ஒட்டின்றோம் எல்லாம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் எண்ணெய் விட்டு அப்படியே பண்ணிடலாம். நம்ம வறுவல் வந்து இன்னொன்று பண்ணி காமிச்சிருக்கோம், அந்த நார்த்தங்காய் ரசமும் வறுவல்னு, அப்படியும் பண்ணலாம். அது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி செலவாகும், இது கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக செலவாகும், அவ்வளோதான். இது வந்து சேப்பங்கிழங்கு பரட்டல். இப்போ கோதுமை மாவு இது அரிசி மாவு இல்லை அப்படின்னா இது சோள மாவு போட்டுக்கலாம், எது வேணுமோ போட்டுக்கலாம். இது அப்படியே இது பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுட்டு இது அப்படியே போட்டுருவேன். இது ஒரு 5-10 மினிட்ஸ் வச்சோம்னா நல்லா ஒட்டின்றேன் எல்லாம். இந்த உப்பு ஜலத்தில் உப்பு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நீர்த்துக்கும், கரெக்டாக இருக்கும். இது வெறும் ரசத்துக்கு மட்டும், ரசம் இதுவும் போட்டுனா கூட நல்லா சூப்பராக இருக்கும். ஆமாம், மெயினாக ரசத்துக்கு தான். இது வந்து ரசத்துக்கு தான். இது இப்போ வந்து இந்த கூட்டு குழம்புக்கும் போட்டு சாப்பிடலாம். வத்த குழம்பு, உப்புடான், ரசம், இது 3க்குமே இந்த வறுவல் சூப்பராக இருக்கும். ஆமாம், சேப்பங்கிழங்கு பரட்டல். இது ஆயிடுத்து, ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வாய் அகலமான பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து கடுகு போட்டிருக்கேன். கொஞ்சம் வந்து கருவேப்பிலை போட்டால் நல்லாயிருக்கும். இது அப்படியே இருக்குதுங்களா, இது அப்படியே வந்து ஒன்று ஒன்றா வச்சுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டா அப்படியே ஃப்ரை ஆகிடும்.
கடுகு வெடிக்கட்டும். இந்த இதானதுக்கப்புறம் சிம்மில் இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டுட்டா நல்லா அப்படியே ஃபுல்லாக ஃப்ரை ஆகி நல்லா இருக்கும். ஆயிடுத்து. ஆமாம், இந்த வறுவல் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வைப்பேன் நான். நல்லா முறுன்னு வரும். ஓகே, ஆயிடுத்து. வறுவல் என்ன பண்ணியிருக்கோம்? வறுவல், சேப்பங்கிழங்கு வறுவல், சேப்பங்கிழங்குல மோர் கூட்டு, சேப்பங்கிழங்கு கூட்டு குழம்பு, அப்புறம் வந்து ஸ்டஃப்டு சேப்பங்கிழங்கு. ஆமாம், வேர்க்கடலை கிரவுண்ட்நட் ஸ்டஃப்டு கறி. சூப்பர், அமர்க்கலாம். தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ. தேங்க்யூ. வளமாக வாழ்க. ஓகே, இன்னும் சேப்பங்கிழங்கு இன்னும் நிறைய பண்ணலாம். ஆக்சுவலி பண்ணலாம். அதான் நம்ம இன்னும் வறுவலே பொறுத்தூல நம்ம இந்த மாலை மாசத்து அந்த தலிகை இருக்கு இல்லையா, அதுலேருந்து இந்த புளி விட்டு பண்ணி பச்சை மிளகா போட்டு பண்ணியிருக்கேன். மசியல் மாதிரி பண்ணலாம், நம்ம நார்மல் மசியல் பண்ணலாம். ஆமாம், கூட்டு நம்ம பண்ணியிருக்கோங்க, கூட்டு பண்ணுங்க. கூட்டு பண்ணோம். அதெல்லாம் நீங்கள் ஒரு லிங்க் ஒன்றா போட்டால் அதுமாதிரி சேப்பங்கிழங்கு ரெசிபீஸ்ன்னு போட்டால் பார்த்துக்கலாம். ஓகே.